எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா? இல்ல என்ன மாரி இருக்க நெறைய பேருக்கு இப்படி தான் தோணுதா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாண்டியிலேருந்து வரம்போது கார் எடுத்தது. அதோட எடுத்துட்டு வந்து நிறுத்துனது. இன்னைக்கு தான் அதுக்கு விமோச்சனம் வந்திருக்கு போல. ஃபுல்லா தொடச்சிட்டு ஊருக்கு போலான்னு கார் எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி டயர்ல காத்து இருக்கா? இது கரெக்ட்டா இருக்கா? அது கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்றதே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பெரிய வேலையா இருக்கும். ஒரு வழியா கிளம்பியாச்சு. பாப்பா ஏறுன அடுத்த 5 நிமிஷத்துல தூங்கிருவா. தம்பி தூங்கவே மாட்டாரு. பட் 2 பேருக்கும் இன்னைக்கு நல்லா நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு ஊத்தவே 2 பேருமே நல்லா தூக்கம் தூங்கியாச்சு. இதுலயும் என் மக்கா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் சாப்பாடு போடுவானா, அப்புறமா சாப்பிட்றமா அப்புறமா சாப்பிட்றமான்ட்டு. பட் காரில் ஏறி உட்காந்து அடுத்த 10 நிமிஷத்தில் அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது, சாப்பிட்லாமா சாப்பிட்லாமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாளாக லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. நிறைய மனுஷங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனால் முதுகுக்கு பின்னாடி அவங்க பேசுகிற விதம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு யோசிங்க. கடவுள் உங்களுக்கானதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆமாவா இல்லையா?